கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதுக்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கணவன் மனைவியை குறித்து வேதாகமத்தில் குறிப்பிட்ட சில காரியங்களை தியானித்து கடந்து செல்வோம். ஆமென். ஆதியாகமம் 2 அதிகாரம் 24 வசனத்தில் ஒரே சரீரமாக வாழ வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எபேசியர் 5 அதிகாரம் 22 33 வசனங்கள் முடிய அன்பு மற்றும் மரியாதை, கணவன் மனைவிக்கிடையே அன்பு மற்றும் மரியாதை இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 3-5 முடிய வசனங்களில் சமத்துவம், கணவன் மனைவி இருவருக்கிடையே ஒரு சமத்துவத்தை தேவன் அவ்விடத்தில் குறிப்பிடுகிறார். ஹல்லேலூயா. கடமைகளை புரிதல், 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 3-5 முடிய பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கடமைகளை தேவன் இடத்துல நமக்கு தெரியப்படுகிறார் அந்த வசனத்தின் மூலம். மத்தேயு 5 அதிகாரம் 27-32 வசனங்கள் முடிய பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குடைய நம்பிக்கை விசுவாசம் இருக்க வேண்டும் என்று தேவன் குறிப்பிடுகிறார். ஹல்லேலூயா. யூதா 1 அதிகாரம் 21-22 முடிய மன்னிப்பு, கணவன் மனைவிக்குள்ள இடையே ஒரு மன்னிப்பு இருக்க வேண்டும் என்று தேவன் குறிப்பிடுகிறார். கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பின்படி கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் தொடர்ந்து மன்னிக்க வேண்டும். கடந்த கால தவறுகளை பற்றி பேசக்கூடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்மளோட பாஸ்ட் என்னைக்குமே நினைக்கிறது இல்ல, நம்மளோட ஃபியூச்சரை மட்டும் தான் என்னைக்குமே நினைச்சிட்டு இருக்காரு. அதே போலதான் கணவன் மனைவி அவங்களோட ஃபியூச்சர் தேவனோட எப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம எப்பவுமே தியானித்துக் கொண்டிருக்கணும். நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.